பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி தீபாவளிக்கு மறுநாள் 21/10/2025 நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடில் இருக்க கோபிச்செட்டிப்பாளையம் பிரான்ச்சோட ஸ்டாக் வீடியோஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம லோட் பண்ணியிருந்தோம். ஏன்னா தீபாவளிக்கு சரியாக வியாபாரம் இருக்காது, மறுநாள் அமாவாசைன்றதுனால சில பேர் நாள்ல இருந்தே அதை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் நமக்கு தெரியும். அதனால் வண்டி மறுநாள் வர வச்சோம். வண்டி வந்துட்டுருக்கு பாருங்கள், கேட் முன்னாடி கொஞ்சம் நல்ல மழை. வண்டி இங்கே வெளியே நிற்கிது. உள்ளே நிறைய அந்த சேரும் சகதியுமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணோம். அப்புறம் ஒரு வழியாக உள்ளே கொண்டு போயாச்சு வண்டியை. வண்டி உள்ளே மொத்தம் வந்தது பார்த்திங்கன்னா 313 ஆடுங்க டோட்டலாக நம்மளுக்கு வந்தது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 100 ஆடுங்களுக்கு கிட்ட அந்த மேசின்ற வால் குறும்பை செம்மறி ஆடு, மிச்சம் எல்லாமே நம்ம ஒரு 40 சேலி, அதாவது வயசான பெட்டையாடு, 4 பல்லு 6 பல்லு அந்த மாதிரி வயசான பெட்டையாடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மிச்சம் எல்லாமே அந்த கடை சரக்குன்ற பல்லு போடாத கடாய்களும் பெட்டை குட்டிங்களும், இதெல்லாம் சேர்ந்து நம்மள்ட்ட மொத்தம் 313 வந்துச்சு. வண்டி உள்ளே வந்துருச்சு. இப்போ இந்த வால்குறுமை ஆடை பொறுத்தளவு நம்ம ரெகுலர் ஆர்டரு. ஸோ இங்கே நம்ம அந்த சென்னை தொட்டி மாதிரியோ அது மாதிரி ரிஸ்க் எடுத்து கொண்டு விற்கலைன்னா தொட்டியில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ண முடியாது. வால்குறுமை ஆடுங்களுக்குன்னு சில கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம மொத்தமாக கேட்டுட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு தான் நம்ம ஆடுங்கள் வால்குறுமையை பொறுத்தளவில் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு எடுப்போம். ஸோ கோபிச்செட்டிப்பாளையம் பிரான்ச்சில் உங்களுக்கு இந்த வால்குறுமை ஆடுகள் தேவை அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே ஆர்டர் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் அதிகப்படியாக ஆடுகள் எண்ணிக்கை எடுத்துகிட்டு வர முடியும். வால் குறும்பையை பொறுத்தளவில் மற்ற ஆடுங்கள் ரெகுலராக இங்கே செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ஏற்கனவே நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். வாரம் செவ்வாய்க்கிழமை இங்கே ஆடுங்கள் வரும். புரட்டாசி மாதம் ஒரு சில நேரம் நம்ம சில டேட்ஸை மாற்றி பண்ணியிருந்தோம். அந்த வியாபாரம் எப்போ ஆகும் ஆகாது அதை நம்ம தீர்மானித்து நம்ம சில லோடுங்களை மாற்றி பண்ணோம். இனிமேல் எப்பையும் போல் செவ்வாய்க்கிழமை இங்கே ஆடுங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் பிரான்ச்சுக்கு வந்துடும். ஆடுங்கள் தேவைப்படுறவங்க பாருங்கள். இதில் நிறைய கடாயங்கள் நல்ல நல்ல கடாயங்கள் இருக்குது. மத்திய பிரதேஷ் மால்வா சரக்கு, இது கால்பி சரக்கு கிடையாது. கால்பி சரக்கு கூட உங்களுக்கு டக்குன்னு அந்த டெத் ரேஷியோ அதிகமாக இருக்கும். பட் இது அப்படி கிடையாது. உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்ல பில்லுகளோட மேயும் நல்லா இருக்கும். ஆடுங்க தெளிவான ஆடுங்களாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். வந்திருந்த மேசியில் ஒரு 8 பெட்டை, அதாவது மேண்டின்னு சொல்லுவாங்க, இந்த பெரிய சைஸு. அதை தவிர்த்துட்டு மிச்சம் எல்லாத்தையுமே அவர் ஒன்று கூட கழிக்காமல் டோட்டலாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வண்டி ஒரு மணி நேரம் கழித்து வந்தாங்க. டோட்டலாக மொத்தத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது இப்போ நம்ம கையில் இருக்கிறது வெள்ளாடுகள் இருக்குது. இந்த மேண்டி, அதாவது வால் மேசியில் பார்த்திங்கன்னா ஒரு 8 பீஸ் பெரிய பீஸ் இருக்குது. இவ்வளோ தான் நம்மள்ட்ட இருக்குது. வெள்ளாடுகள் நிறைய ஸ்டாக் இருக்குது. நாளைக்கு காலையில் சில கஸ்டமர்ஸ் வருவாங்க. இன்றைக்கி மழைன்றதுனாலையும் நம்ம வந்த பிறகு ஆடுங்களுக்கு தண்ணி தீனியெல்லாம் வச்சுருப்போம்ல. ஸோ அதனால் அவங்க ஒரே தான் நாங்கள் காலையில் பார்க்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க நாளைக்குள்ளே வாங்க. சப்போஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த வாரங்களுக்கு தேவைன்னா முன்கூட்டியே ஃபோன் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க. ஆடுங்கள் பாருங்கள், நாட்டாடு மாதிரி தான் இருக்கும். சின்ன காதுங்களாக இருக்கும். அப்படியே டிட்டோவாக நம்மளுடைய நாட்டாடுங்கள் மாதிரி தான் இருக்கும். கலர்ஸு பேட்டர்னு எல்லாமே நமக்கு நாட்டாடு போலே தான் இருக்கும். இந்த ஆடுங்கள் இனி ரெகுலராக நம்மளுக்கு வரும். வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த ஆடு நம்ம எடுப்போம். ஜோத்பூர் ஐட்டம் நம்ம பண்ணியிருந்தோம். அதிகமான மார்க்கெட்டில் அஜ்மீர் மார்க்கெட்டு சிக்கர்லாம் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி. வேறு வழி இல்லாமல் கலந்து ஒரு 2 லோடு நம்ம ஜோத்பூர் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அது ஒரு ரீசனபிளான ப்ரைஸ்க்கு கிடச்சிச்சு. மற்றது அந்த மாதிரி நம்ம சிக்கர் அஜ்மீர் ஐட்டம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு நம்ம எப்பயும் விற்கிற ரேட்டுக்கு கொடுத்துருக்க முடியாது. அப்படி நான் எப்பயும் விற்கிற ரேட்டுக்கு கொடுத்துருந்தேன்னா வண்டிக்கு ஒரு ₹1.5 ₹2 என் கையிலேருந்து போயிருக்கும். ஸோ அதனால் நான் ரிஸ்க் எடுக்காமல் என்ன பண்ணேன்னா ஜோத்பூர் ஐட்டமே நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். கஸ்டமருக்கும் கொடுத்தோம். சென்னையில் இருக்க நமக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே ஜோத்பூர் ஐட்டம் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்த வாரத்துலேருந்து நம்ம ஜோத்பூர் ஐட்டம் எடுக்க போகிறதில்ல. அப்படி எடுத்தால் கூட பாகிஸ்தான் பார்டரில் அந்த முடி ஆடுங்க இருக்குது பார்த்திங்களா, நல்ல குவாலிட்டியாக வருது. குவாலிட்டி நல்லா இருந்தால் மட்டும் எடுக்க சொல்லியிருக்கேன். இல்லைனா வேணான்னு சொல்லி தீர்க்கமாக அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். நல்ல குவாலிட்டியாக இருந்தால் எங்கள்கிட்ட வீடியோ காலில் காமிங்க. எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வேணான்னு சொல்லிவிட்டு நம்ம பர்ச்சேஸ் டீமில் சொல்லியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் நமக்கு வர்றது அஜ்மீர் ஆடுங்க, சிக்கர் ஆடுங்க தான் வரும். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய ஆர்டர்ஸை முன்கூட்டியே நீங்கள் நமக்கு கொடுத்துருங்க.
நீங்கள் வர்றப்போ ஆடுங்க இல்லைன்னு சொல்கிறதோ இல்லை வந்து இன்னொரு கஸ்டமருக்காக எடுத்திருக்கோம் அடுத்த வாரம் தர்றோம் அப்படின்ற மாதிரி இருக்காது. நீங்கள் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 5 கேட்டாலும் சரி 50 கேட்டாலும் சரி உங்களுக்குன்னு தனியாக நிறுத்தி வச்சுருவாங்க. நம்ம பண்ணையை பொறுத்தளவில் இங்கே கோபிச்செட்டிப்பாளையம் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் சென்னையாக இருந்துச்சுன்னா ஹசன் அலி பாய் இருக்காங்க, அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆர்டர்ஸை வந்து முன்கூட்டியே கொடுங்க. இனி வந்து அங்கே ஃபுல்லாக பனிக்காலம், ஆடுங்கள் வந்து சைனிங் இருக்காது, குவாலிட்டி இருக்கும். சைனிங் இருக்காது, முடியெல்லாம் வந்து கொஞ்சம் மேலே தூக்கி எந்திரிச்சிட்டு ஒரு மாதிரி இந்த சிலிப்பிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஆடுங்க குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் வந்து அந்த பழைய சைனிங் வெயில் காலத்தில் இருந்த மாதிரி அந்த ஆடுங்களோட சைனிங் இருக்காது. பிப்ரவரி மாதம் வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் குவாலிட்டி வந்து பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். பர்சன்டேஜ்லாம் உங்களுக்கு இருக்கும். பட் ஆடுங்க பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சுமாராக தெரியும். ஏற்கனவே வந்த அந்த பளபளன்னு ஆடுங்க மாதிரி இருக்காது உங்களுக்கு. ஏன்னா சீசன் குளிர்காலம் மாறுது, அந்த கிளைமேட்டுக்கு தக்கன அதோட ரோமங்கள்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். நிறையா இதுக்கு ஒரு செட்டப் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இந்த மழை காலம் இருக்கிறதுனால ஸ்டேஜ் இருக்குது இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்தில். வண்டி வந்து அந்த சேரில் பதியுது. இதுக்கு வந்து இந்த கிணத்துலேருந்து சரள மண் வாங்கி கிட்டத்தட்ட எப்படி ஒரு 10 லோடு அடித்தா தான் இந்த ப்ராப்ளம்லேருந்து நாங்கள் வெளியில் வர முடியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அழகாக வண்டி ரிவர்ஸ் போய் அந்த ஸ்டேஜில் அழகாக ஆடுங்க இறங்கும், ஆடுங்களுக்கு அடிபடாது. இவங்க பாருங்கள் தூக்கி தூக்கி அவனுங்களும் ஒரு மிருகம் மாதிரி வீசுகிறானுங்க. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானுங்க. ஃபுல்லாக அப்படி வந்த உடனேவும் அந்த அவர் எடுத்த அந்த மேசி வந்து லட்டு மாதிரி சரக்குங்க. அவரே சந்தோஷப்பட்டார். இதே மாதிரி எனக்கு லோடு கொடுங்கண்ணா, நீங்கள் வந்து வேறு ஜோத்பூரில் இருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்காதீங்க, நல்லா இருந்துச்சு அந்த வால் செம்மறி ஆடு வந்து நல்லா இருக்குது, இந்த குவாலிட்டிலேயே கொடுங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அந்த தம்பி எடுத்துகிட்டு போனாங்க. அவர் கேட்குற மாதிரியே நம்ம வாரம் கொடுக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். வேணும்னு நம்ம எடுக்க மாட்டோம். சில சுச்சுவேஷனில் வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து ஆடுங்க கிடைக்காதப்ப, இல்லை ஆடுங்க ரொம்ப விலைவாசி ஜாஸ்தியாக விற்கிறப்ப வேறு வழி இல்லாமல் ஒரு 50-60 அந்த மாதிரி கலந்து வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுது. ஏன்னா வண்டின்றது நம்ம முன்கூட்டியே புக் பண்ணிடுவோம், 50,000 அட்வான்ஸ் கொடுத்துருவோம். அவங்க நம்பி நம்ம தான் ஆடு போட போகிறோன்னு சொல்லி ஜோத்பூர் அங்கே கால்பி வேறு எங்கெங்கேயாவது அவுட் ஆஃப் டெஸ்டினேஷன்லேருந்து வண்டி வந்து நின்றுடும். வண்டிக்காரனுக்கு முன்கூட்டியே நம்மளுடைய 50,000 கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் நம்ம வண்டி பண்ணலைன்னு சொன்னால் அது நம்மளுடைய தப்பு தான். அவனை வாடகை கேன்சல் பண்ணால் காசு கொடுத்த காசு வராது. ஸோ அதனால் வண்டி அனுப்பிச்சி ஆகணும். லாஸ்ட் நேரத்தில் ஆடு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு அவசரத்தில் ஒரு 50-60 ஆடு வாங்கி போட்டு வண்டி ஃபுல் பண்ணுறப்ப அந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான ஆடுகள் வந்துடும். இன் ஃப்யூச்சரில் நம்ம அந்த மாதிரி எடுக்க மாட்டோம். தீபாவளி டைம்ன்றதுனால வேறு வழி இல்லாமல் எடுத்தோம். ஃப்யூச்சரில் நம்ம எப்பயும் போல் அந்த ஏஜேஎஸில் எப்படி நம்ம முதல் தரமாக குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வருவோம். இந்த சரக்கு உங்களுக்கு உண்மையிலேயே நல்லாயிருக்கும். எடுத்துகிட்டு போன வருஷம் நிறைய பேர் எடுத்துருக்குறாங்க. ரம்ஜான் டைம்லாம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12 வண்டி இந்த ஐட்டம் தான் நம்ம பண்ணிகிட்ருந்தோம். மறுபடியும் இப்போ அங்கேருந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஆடுங்கள் தேவைப்படுறவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். கோபிச்செட்டிப்பாளையம் வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நாளைக்கு இந்த வீடியோ வந்து இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன். 22 அதிகபட்சம் 23ஆம் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நம்மள்ட்ட வந்து நிற்காது. திருப்பி உங்களுக்கு வேணும்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை தான் நீங்கள் வரணும். கன்னியாகுமரியில் இருக்க கஸ்டமர்ஸு நீங்கள் பழைய கஸ்டமர்ஸ் நிறையா இருக்கீங்க. ரெகுலராக இனிமேல் வந்து அங்கே புதன்கிழமை வண்டி வரும். அங்கே ஆள் இருப்பாங்க எப்பயுமே. தாராளமாக நீங்கள் கன்னியாகுமரியிலையும் நீங்கள் எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆடுங்களை முன்னுக்கூடியே சொல்லுங்கள். வாரம் உங்களுக்கு தடை இல்லாமல் உங்களுக்கு இனிமேல் ஆடு நம்ம கொடுக்கலாம். கன்னியாகுமரி பிரான்ச்சுக்கும் நம்ம வந்து ரெகுலராக ஆடு கொடுக்குறதுக்கு உண்டான செட்டப் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணிட்டோம். ஸோ வந்து நீங்கள் இனிமேல் கன்னியாகுமரிக்கு நாளைக்கு காலையிலேருந்தே கூட நீங்கள் வந்துடலாம். நாளைக்கு காலையில் ஒரு 12 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு நீங்கள் வந்து சரக்கு எடுத்துக்கலாம். ஏற்கனவே கொண்டு வந்த சரக்குலாம் தீர்ந்ததுனால இப்போ திருப்பி நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் பிரான்ச்லேருந்து இன்றைக்கி ஒரு 70லேருந்து 80 ஆடுங்கள் வந்து எடுத்துகிட்டு வரோம். வர்ற ஆடுங்கள் எல்லாமே நல்லா தெளிவாக எடுத்துகிட்டு வரோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கிடாய்ங்க தான், ஒரு பெட்டை ஆடு கிடையாது. ஒரு நீங்கள் உங்கள் மொழியில் சொல்லப்போனால் அந்த குரால் அப்படின்ற ஐட்டம்லாம் இதில் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக வந்து கிடாய்கள், விதை உள்ள கிடாய்கள் தான். அந்த ஹசின்னு சொல்லி அந்த காயடிச்ச ஆடுங்கள் இருக்குங்களா, அதுவும் இல்லை. இதில் இருக்கிறது எல்லாம் விதை கிடாய்கள் தான். தேவையானவங்க வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க. என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை சொல்லுங்கள். வாரம் உங்களுக்கு ரெகுலராக நம்ம சப்ளை பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த புது ப்ராசஸ் சொல்லியிருந்தேன், ஏஜேஎஸ் இன்டகிரேட்டட் ஃபார்மர்ஸ் கம்யூனிட்டி கார்டன் ப்ராசஸ் வந்து வர நவம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து நம்ம துவங்க போகிறோம். அந்த ப்ராஜெக்டில் இல்லை நம்மளுடைய ஏஜேஎஸ் கோட் ஃபார்மில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்.
நிறைய சகோதரர்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான பெனிஃபிட்ஸை வந்து நம்ம மாதம் ஒவ்வொரு மாதமும் நம்ம கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நீங்கள் பயனடையலாம். உங்களை வச்சு நாங்களும் தொழிலில் வளர முடியும், மேலே முன்னேற்றங்கள் அடைய முடியும். இப்போ அதிகமான லோட்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நமக்கு ஃபீடிங் கம்பெனி இருக்குது. இப்போ பலதரப்பட்டது நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரிலேட்டடாக தான். இதை விட்டுட்டு நம்ம வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. ஆடுகள் சம்மந்தமாக நம்ம நிறையா தொழில் பண்ணிகிட்ருக்கோம். அதுகளில் உங்களுக்கு மூலதனங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய மூலதனங்களை இன்வெஸ்ட் பண்ணி ஃபிக்ஸடாக உங்களுக்கு லாப நஷ்டத்துக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. உங்கள் பணம் சேஃபாக இருக்கும். மாதம் உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸடான லாபம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு பெர்சன்டேஜ் அடிப்படையில் நம்ம கொடுத்துருவோம். இன்ஷா அல்லாஹ் விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி மேற்கொண்டு அது சம்மந்தமான தகவல் தேவைன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இடம் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க, பண்ணை வைக்கணும்னு விருப்பப்படுறவங்க, ரிஸ்க் எடுக்காமல் நீங்கள் நம்மளுடைய அந்த இன்டகிரேட்டர் ஃபார்மில் நியூ ப்ராஜெக்டில் நீங்கள் தாராளமாக இடத்த வாங்கி பண்ணையை அங்கே போடுங்க. ஃபுல் மெயின்டெனன்ஸு, வளர்க்குறது, அதில் உள்ள எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் நாங்கள் எடுத்து கொடுத்து உங்களுக்கு அதில் லாபத்தை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். நஷ்டம் உங்களுக்கு வராது. நோ லாஸ் ஃபார்முலா தான். 100க்கு 100% அது வந்து நோ லாஸ் ஃபார்முலா. ஏதாவது ஒரு இயற்கை பேரிடரில் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால் கூட அது பக்காவாக இன்சூரன்ஸ் கம்பெனியில் நம்ம பேசி ஃபுல் செட்டில்மெண்ட்டு நம்ம எடுத்துருவோம். ஸோ எந்த விதத்துலையும் நமக்கு வந்து அல்லாஹ்வுடைய கிருபையில் லாஸ் ஆகாது. விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு நம்மளுடைய ப்ராஜெக்டை பற்றி உங்களுக்கு மேலும் தகவல் வேணும், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு சின்ன அமௌண்ட்டுலாம் கணக்கு இல்லைங்க. உங்களால் மினிமம் வந்து ஒரு 25 lakhs நீங்கள் பண்ணினீங்கன்னா தாராளமாக ஒரு நல்ல ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு மாதம் கிடைக்கும். விருப்பம் இருக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் காண்டாக்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நிறைய வெளிநாட்டு முயற்சிகள் இருக்குது. நிறைய வெளிநாடுகள் போக வேண்டியது இருக்குது. புது ப்ரீட்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் உங்களுக்கு நிறைய புது வீடியோக்கள் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய சேனலில் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.